இப்போ இது வரைக்கும் வகைப்பாட்டின் அடிப்படைகள் பார்த்துட்டு இருந்தோம். எதன் அடிப்படையில் இந்த உயிரினங்கள் வகைப்படுத்துறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செல் அடிப்படையிலான வகைப்பாடு பார்த்தோம். அடுத்து ரத்த ஓட்ட மண்டலம், அடுத்து சமச்சீர், அதாவது இரண்டா பிளவுபடுது ஒரு உயிரினம். எந்த ஒரு பிளவாலும் இரண்டா பிளவுபட்டா அது ஆரச்சமச்சீர்னும், ஒரே ஒரு தடவை தான் பிளவுபடுது இரண்டா அப்படின்னா அதை இருபக்க சமச்சீர் அப்படின்னு சொன்னோம். இப்ப மூன்றாவதா எதை பார்க்க போறோம் அப்படின்னா, ஈரடுக்கு அல்லது மூவடுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஈரடுக்கு அல்லது மூவடுக்கு கட்டமைப்பு, டிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கனைசேஷன். இந்த விலங்குகளோட செல்கள்ல இரு கரு அடுக்கால் அமைக்கப்பட்டிருக்கின்றன, அதாவது எம்பிரியோனிக் லேயர்ஸ். இப்போ நார்மலா ஒரு நம்ம விந்து செல் அப்புறம் ஒரு கருமுட்டை, இதை இரண்டும் என்ன ஆகும் அப்படின்னா இணைந்து ஃபெர்டிலைசேஷன் ஆயிட்டு இங்க ஒரு சைகோட்டை நமக்கு உருவாக்கும். ஜைகோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது, அதாவது இந்த இடத்துல 2n இருக்கிற ஒரு ஜைகோட் உருவாகும். அந்த ஜைகோட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா மொருலா, கிளாஸ்டுலான்னு சொல்லக்கூடிய அடுத்தடுத்த ஸ்டேஜஸை நெருங்கிட்டே போகும். அது எப்போ வந்து கேஸ்ட்ருலான்னு சொல்லக்கூடிய ஸ்டேஜை வந்து அடையுதோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கருமுட்டை வந்து கிட்டத்தட்ட 3 லேயரா பிரியும். அங்கு உள்ள இருக்க செல்கள் தன்னைத்தானே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஒருங்கமைச்சுக்கும். அப்படி வெளியில இருக்க அடுக்க நம்ம வந்து வெளி அடுக்கு அப்படின்னும் நடுப்படை அடுக்கு அப்படின்னு சொல்லுவோம். நடுவுல இருக்கிறது. இதுவே உள்ள இருக்கிறத உள்படை அடுக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல எத்தனை லேயர் உருவாகுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம், உயிரினங்களை வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த 3 லேயரும் உருவானது ஒரு உயிரினத்துல அப்படின்னா அது ட்ரிப்ளோ, ஏன்னா 3, அதனால மூவடுக்கு கட்டமைப்பு. இல்ல வெளிப்புற அமைப்பு உட்புற அமைப்புன்னு சொல்லிட்டு 2 அமைப்பு மட்டும் உருவானது, 2 அடுக்கு மட்டும் உருவானது அப்படின்னா அது பேரு ஈரடுக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ விலங்குகளின் செல்கள் இரு கரு அடுக்கால் அமைக்கப்பட்டிருக்கின்றன. வெளிப்புற எக்டோடோம்னு சொல்லக்கூடிய புறப்படை மற்றும் உட்புற எண்டோடோம்னு சொல்லக்கூடிய அகப்படை, 2 அடுக்குகளை கொண்ட விலங்குகளை நம்ம ஈரடுக்கு விலங்குகள் அல்லது டிப்ளோபிளாஸ்டிக் விலங்குகள்னு சொல்லலாம். யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிச்சோல்லையே அங்க குழியுடலிகள்ல இருந்து குழியுடலிகள், அடுத்து எக்டோடோம் எண்டோடோமுக்கு இடையில் மாறுபாடு அடையாத மீசோக்லியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடுக்கு காணப்படுகிறது. குழியுடலிகள்னா என்னது, சீலன்ட்ரேட்டா, எக்ஸாம்பிள் ஹைட்ரான்னு சொன்னோம். இது ஒரு ஈரடுக்கு எக்ஸாம்பிள். ஏன் அப்படின்னா இதுல வந்து நடு அடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அடுக்கு காணப்படாது. அதுக்கு பதிலாக இந்த நடுவுல வந்து மீசோக்லியா அப்படின்றது அந்த வெளிப்புற அடுக்குக்கும் உள்புற அடுக்குக்கும் இடைப்பட்ட கேப் வந்து ஃபில்அப் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை தான் என்னன்னு சொல்லிட்டோம், ஈரடுக்கு அப்படின்னு சொல்றோம். இதுவே சில விலங்குகளில் அதன் வளர்க்கரு மீசோடர்ம்னு சொல்லக்கூடிய நடுப்படை என்ற 3வது கருமூல அடுக்கை கொண்டிருந்துச்சு அப்படின்னா இந்த மீசோடம் அடுக்கு எக்டோடம் மற்றும் எண்டோடம் அடுக்கிற்கு இடையில இருந்திருக்கு அப்படின்னா அந்த உயிரினங்களை நம்ம மூவடுக்கு உயிரினங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னா இந்த இடத்துல நம்ம மீசன் அதாவது சீலன்ட்ரேட்டாவை சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்து இருக்கிற தட்டை புழுக்கள்ல இருந்து முதுகு நாணிகளான கார்டேட்ஸ் வரைக்கும் இவங்க எல்லாருமே எதுல இருக்காங்க, மூவடுக்கு உயிரினங்களா இருக்காங்க. ஏன் அப்படின்னா தட்டை புழுக்களுக்கு முன்னாடி வரைக்குமே எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், அதாவது கழிவு நீக்க மண்டலம்னு ஒன்று இருக்காது. இந்த தட்டை புழுக்கள்ல தான் வந்து ஃப்ளேம் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்கிரீட்டரி செல்ஸ் உருவாகும். ஸோ அது நடு அடுக்கு இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், உருவாகும். ஸோ அதனால தட்டை புழுக்கள்ல இருந்து அதுக்கு அடுத்து வர முதுகு நாணிகள் வரைக்கும் எல்லாருமே எங்க போயிட்டாங்க அப்படின்னா இந்த மூவடுக்கு கட்டமைப்புக்கு போயிட்டாங்க. ஸோ இதை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம், வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை தான் இப்போ நமக்கு அதுக்கான இது கொடுத்துருக்காங்க பிக்சரு. இந்த பிக்சர்ல ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுது அப்படின்னா ஏ வந்து ஈரடுக்கு, பி வந்து மூவடுக்கு. இப்போ ஈரடுக்குல பார்த்தோம் அப்படின்னா ஈரடுக்கு இங்க ஒரு அடுக்கு வெளிப்புற அடுக்கு, இங்க ஒரு உள்புற அடுக்கு, இது 2 தான் இருக்கு. இந்த 2க்கும் நடுவுல இருக்க இந்த கேப்பை மீசோகிலியான்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல பாருங்க வெளியடுக்கு எக்டோடோம், உள்ள எண்டோடோம், இதுக்கு நடுவுல பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னா மீசோடர்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடுக்கு இருக்கு. ஸோ இந்த மீசோடர்ம்ன்ற ஒரு அடுக்கு இருக்கிற விலங்குகள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தட்டை புழுக்குல இருந்து முதுகு நாணிகள் வரை. இப்ப எக்ஸாம்ல நமக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா மூவடுக்கு உயிரினங்கள் எவை அப்படின்னு கொடுத்துட்டு டேஷ் கொடுத்துட்டு கீழே என்ன கொடுக்கலாம், குழியுடலிகள், கடற்பஞ்சிகள், ஆப்ஷன் ஏ குழியுடலிகள், ஆப்ஷன் பி கடற்பஞ்சிகள், ஆப்ஷன் சி
தட்டை புழுக்கள், இல்லை இவற்றில் எதுவும் இல்லை அப்படின்னு கூட கொடுக்கலாம். ஸோ நமக்கு மூவடுக்கு உயிரினங்கள் எது, ஈரடுக்கு உயிரினங்களுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும். ஸோ இதை நம்ம மெமரி பண்ணியே ஆகணும். அடுத்து உடற்குழி அப்படின்னா என்ன? சீலோம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உடற்சுவருக்கும் உணவு குழல் செவருக்கும், குழல் சுவருக்கும், செரிமான மண்டலத்தோட சுவர் இருக்கு இல்லையா, அந்த உணவு குழல் சுவருக்கும் உடற்சுவர் அப்படிங்கிறது பாடி வால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பாடி வால்னு சொல்ற இடத்துக்கும் இடையில் ஒரு உடற்குழி, ஒரு கேப், அந்த கேப் தான் உடற்குழி அப்படின்னு சொல்லுவோம். அல்லது இல்லாமல் இருப்பது விலங்குகளை வகைப்பாடு செய்வதில் மிகவும் முக்கியமானது. அதாவது சில விலங்குகளுக்கு உடற்குழி அந்த கேப் இருக்குமா, உணவு குழல் சுவருக்கும் உடற்சுவருக்கும் இடையே ஒரு கேப் இருக்கும், சில விலங்குகளுக்கு இருக்காது. அதை வச்சு கூட நம்ம விலங்குகளை வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதன் சுவர் பகுதி நடு அடுக்கால் உருவானது ஆக்கப்பட்டிருக்கும், அதாவது மீசோடர்மால உருவானது. இது உடற்குழி என்று அழைக்கப்படுகிறது. அப்ப சீலோம் எங்க இருந்து உருவானுச்சு? மீசோடர்ம்ல இருந்து உருவானது. மீசோடம்ங்கிறது நடுப்படை அடுக்கு அப்படிங்கறத பார்த்தோம். இந்த உடற்குழியை கொண்ட விலங்குகளை என்னன்னு சொல்லுவோம்னா உடற்குழி உடையவை, அதாவது சீலோமேட் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வளை தசை புழுக்கள்னு சொல்லக்கூடிய அனலிட்ஸ் என்ன பண்ணியிருக்கான், உடற்குழியை வச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மெல்லுடலிகள், கணுக்காலிகள், முத்தோலிகள் மற்றும் ஹெமிகார்டேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெமிகார்டேட்ஸ் மற்றும் தண்டு வடமுள்ள விலங்குகள். இப்போ வளைத்தசு புழுக்கள் அப்படின்னாவே நமக்கு என்ன, நமக்கு ஞாபகம் வந்துடும் அனலிட்ஸ், அதாவது புழுக்கள். இப்போ எர்த்துவாம்னு சொல்லக்கூடிய மண்புழு இவங்களாம் இதுக்குள்ள வந்துருவாங்க. மெல்லுடலிகள் அப்படின்னா மொலஸ்கா, யாரு, நத்தைகள், இந்த குரூப்லாம் இந்த மெல்லுடலிகள், அதாவது சாஃப்ட் பாடி. கணுக்காழிகள் அப்படின்னா ஆர்த்ரோபோட், இதுல பூச்சி இனங்கள்லாம் உள்ள வந்துருவாங்க. கரப்பாம்பூச்சி, வேற வெட்டுக்கிளி, இது எல்லாமே வெட்டுக்கிளி. அப்புறம் கடல்ல இருக்க அந்த ப்ரான்னு சொல்லக்கூடிய இறாலு, நண்டு, இது எல்லாமே ஆர்த்ரோபோட்ஸ்ல இருக்கும். முத்தோலிகள் அப்படின்னா நட்சத்திர மீன். அப்புறம் அதாவது அதோட மேல பார்க்க எது எதுல முள் மாதிரி இருக்கோ அந்த மாதிரி இருக்க எல்லா உயிரினங்களும் முத்தோலிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வகுப்பு கீழே வந்துடும். அடுத்து ஹெமிகார்டேட்னு சொல்லக்கூடிய பெலனோ கிளாசஸ்ன்னு சொல்லுவோம். பெலானோ கிளாசஸ் நம்ம அதை பத்தி படிப்போம். ஸோ இந்த பெலானோ கிளாசஸை ஹெமிகார்டேட்டான்னு சொல்லுவோம். ஏன் இதை ஹெமிகார்டேட்டா அப்படின்னு சொல்றோம்னா, கார்டேட்டா அப்படின்னா என்னது, முதுகெலும்பு உள்ள உயிரிகள். கார்டேட்டா அதாவது நான் கார்டேட்டா அப்படின்னா இன்வெர்டிபிரேட்ஸ்ன்னு சொல்றது முதுகெலும்பு இல்லாதவை. இந்த முதுகெலும்பு இல்லாதவைக்கும் முதுகெலும்பு உடையவைக்கும் இடையில இருக்கிறதுனால தான் இதை ஹெமினா என்னது, பாதி கார்டேட்டாவும் பாதி இன்வெர்டிபிரேட்டோட கேரக்டர்ஸும் இதுக்கு இருக்கனால இதை பாதி கார்டேட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது இது ரெண்டுத்துக்கும் பாலம், அதாவது இன்வெர்டிபிரேட்ஸ்ல இருந்து தான் வெர்டிபிரேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உயிரினங்கள் கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு பாலமா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பெலனோ கிளாசஸ். ஸோ இது ஹெமிகார்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி பைலமாவே இதை வச்சிருக்காங்க. சில விலங்குகளில் உடற்குழி முழுமையும் நடு அடுக்காலான சுவரினை பெற்றிருக்கவில்லை, அதாவது உடற்குழி இல்லை. இதற்கு பதிலாக நடு அடுக்கானது எக்டோடோமுக்கும் எண்டோடோமுக்கும் உள்ள பகுதியில் ஆங்காங்கே ஒரு சிறு பைகள் போன்று சிதறிய நிலையில் உள்ளது. இந்த உடற்குழியை நம்ம போலி உடற்குழி அல்லது பொய் உடற்குழி, சூடோசீலோம் என்று அழைக்கிறோம். சூடோ அப்படின்னாவே அதுக்கு மீனிங் என்னன்னா பொய் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதாவது உடற்குழி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அங்கே இருக்காது. இந்த உடற்குழியை பொய் உடற்குழி அப்படின்னு சொல்றோம். இந்த போலி உடற்குழி விலங்குகள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உருளை புழுக்கள். அடுத்து உடலில் உடற்குழியை பெற்றிராத விலங்குகளும் இருக்கு. அந்த விலங்குகளை நம்ம உடற்குழி அற்றவைன்னு சொல்றோம். அதுக்கு எக்ஸாம்பிள் யாரு அப்படின்னா தட்டை புழுக்கள். ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டர் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யாரு இருப்பா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரோசிஸ்டா அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் துளையுடலிகள், கடற்பஞ்சுகள் இருக்கும். ஸோ கடற்பஞ்சுகளுக்கு அப்புறம் யார் வருவா அப்படின்னா குழியுடலிகள் வருவான். சிலண்ட்ரேட்டா, அவனையும் விட்டாச்சு. சிலண்ட்ரேட்டாக்கும் குழியுடலிகள் அந்த மாதிரியான அமைப்பு இல்லை. ஏன்னா அவன் எல்லாருமே யாரு, ஈர அடுக்கால் ஆனவை. இந்த உடற்குழிங்கிறது எதால ஆனதுன்னு நம்ம பார்த்தோம், நடு அடுக்கு மூவடுக்கு யாருக்கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அவங்க கிட்டதான் என்ன இருக்கும், உடற்குழி இருக்கும். மூவடுக்கு யாருல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, தட்டை புழுக்கள்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் தட்டை புழு என்னன்னு சொல்லிட்டாங்க, உடற்குழி அற்றவை. ஏன்னா அங்கதான் எவாலுவேட் கொஞ்சமா ஆயிருக்கு, அதனால அங்க என்ன இல்லை அப்படின்னா உடற்குழி இல்லை. அப்புறம் பிளாத்திஹெல்மின்ஸ், அதாவது தட்டை புழுக்களுக்கு அடுத்து யாரு, உருளை புழுக்கள் சொல்லக்கூடிய இந்த உருளை புழுக்கள் எதுக்கு கீழே வந்துருச்சு, போலி உடற்குழி அற்றவை. அதாவது உடற்குழி அப்படிங்கிறது இப்ப பாடி வாலுக்கும் நடுவுல கட்டுக்கும், அதாவது உணவுக்குள்ள சுவருக்கும் நடுவுல இருக்க கேப்பு. பட் இந்த கேப்ல சுத்தி என்ன இருக்குன்னா கேப் மட்டும்தான் இருக்கணும். ஆனா இங்க கேப் இல்லாம
அதை சுத்தி ஒரு பேக் மாதிரி ஒரு இருக்கு, பை போன்ற ஒரு அமைப்பு இருக்கு. அதனால இதை என்னன்னு சொல்லிட்டாங்க, போலியான உடற்குழி உடையவை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப உண்மையான உடற்குழி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேப் மட்டுமே இருக்கணும். அது யார் யாருக்கு இருக்குன்னா இவங்க 2 பேர்த்த தவிர்த்து மிச்சம் யாரு, வளைதசை புழுக்கள்ல இருந்து ஹெமிகார்டேட்டா கார்டேட்டா வரைக்கும் எல்லாத்துக்குமே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உண்மையான உடற்குழி இருக்கு. இப்ப நமக்கு அதுக்கான பிக்சர் கொடுத்துருக்காங்க. உடற்குழி அப்படின்னா எப்படி இருக்கும், உடற்குழி அற்றவைனா எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப உடற்குழியின் விளக்கப்படம் ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்துருக்கிறது உண்மையான உடற்குழியுடையவை, 2வது போலி, 3வது உடற்குழி அற்றவை அப்படின்னு சொல்றாங்க. உண்மையான உடற்குழினாவே என்னது, நடுவுல கேப் இருக்கணும். ஸோ இந்த கேப் இருக்குது அப்படின்னா அது வேற என்னது, உண்மையான உடற்குழி உடையவை. அப்ப உண்மையான உடற்குழி உடையவை யாரு, வளைதசை புழுக்கள், அப்புறம் கணுக்காலிகள்னு சொல்லக்கூடிய பூச்சிகள்ல இருந்து கடைசியா யார் வரைக்கும், நம்மளோட கார்டேட்டான்னு சொல்லக்கூடிய முதுகு நான் உள்ளவை வரைக்கும் எல்லாருமே எதுல வந்துருவாங்க அப்படின்னா உண்மையான உடற்குழி உடையவைக்கு வந்துருவாங்க. அடுத்து போலி உடற்குழி. போலி உடற்குழினா என்ன சொல்றோம், நடுவுல கேப் இருக்க மாதிரி இருக்கும், பட் அந்த கேப்பை சுத்தி என்ன இருக்கும், ஒரு பை போன்ற ஒரு அமைப்பு வந்துடும். அந்த பை இருந்தா அது என்னன்னு சொல்லிட்டோம், போலி உடற்குழி உடையவை. இதுக்கு எக்ஸாம்பிள் யாரு அப்படின்னா உருளை புழுக்கள். அதனாலதான் பேக் பாருங்க உருளையா இருக்கு. ஸோ உருளை புழுக்கள் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து லாஸ்டா இருக்கிறது என்னது, உடற்குழியை அற்றவை. ஏன் அப்படின்னா இது வந்து என்னது, உடற்குழல் சுவர், இதுதான் உணவு குழல் சுவர். இங்க வெளிப்பக்கத்துல இருக்கிறது பாடியோட, அதாவது உடல் சுவர். இப்ப இது ரெண்டுத்துக்கு நடுவில் நமக்கு என்ன இருக்கணும், கேப் இருக்கணும். பட் இந்த இடத்துல கேப் இல்லாம ஃபுல்லா என்னது, ஒரு வகையான செல்லால மூடப்பட்டிருக்கு. அப்ப சுத்தமா இந்த இடத்துல உடற்குழி கேப்பே இல்லை. இதுக்கு எக்ஸாம்பிள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தட்டை புழுக்கள். ஸோ இந்த மாதிரி இதை பொறுத்து கூட நம்ம என்ன பண்ணலாம், விலங்குகளை வகைப்படுத்த முடியும் அப்படிங்கிறத இங்கே நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து வேற எதை வச்சு நம்ம வகைப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டமாக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது செக்மெண்டேஷன். செக்மெண்டேஷனா ஆல்ரெடி சொல்லியாச்சு. சில விலங்குகளோட உடல்கள்ல மட்டும் பார்த்தோம்னா வெளிப்புறமாகவோ இல்லது உட்புறமாகவோ, வெளிப்புறமாகவும் உட்புறமாகவும் ஒரே மாதிரியான பல பகுதிகள் பிரிக்கப்பட்டிருக்கும். இக்கண்டங்களில் சில உறுப்புகள் மீண்டும் மீண்டும் காணப்படும். எக்ஸாம்பிள் மண்புழுக்கள். உடலில் உள்ள சீரமைந்த உடற்கூறுகள் எனப்படும் அமைப்புகள் இந்த வடிவத்தை காட்டுகிறது. இந்த நிகழ்வு சமகண்ட அமைப்பு அல்லது மெட்டாமெரிக், ஒரு சீரமைந்த உடற்கூறுபாடு, மெட்டாமெரிசம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ நம்ம மண்புழுவை பார்த்தோம் அப்படின்னா அதோட பாடியில எப்படி இருக்கும், அதோட உடல்ல கோடு கோடா போட்டிருக்கும். அந்த கோடு எதுக்காக அப்படின்னா அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பகுதிகள் அப்படின்னு அர்த்தம். அதாவது மண்புழுவை நீங்க எத்தனை துண்டுகளா வெட்டினாலும் அத்தனை துண்டுகளும் ஒரு முழு மண்புழுவா மாற முடியும். ஏன் அப்படின்னா அந்த ஒவ்வொரு செக்மெண்டேஷன்லயும், அதாவது அந்த ஒவ்வொரு மெட்டாமெரிக்குன்னு சொல்றோம் இல்லையா, அந்த சமகண்ட அமைப்பு. இப்போ இது ஒரு மண்புழு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்படி அதோட உடம்பு ஃபுல்லா அதோட செக்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல கட் பண்ணிட்டேன் அப்படின்னா இது ஒரு மண்புழுவாகவும் இந்த இடத்துல இருக்கிறது ஒரு மண்புழுவாக மாறிடும். எப்படி அப்படின்னா இந்த ஒரு செக்மெண்ட்டை எடுத்து பார்த்தா அதுலேயே ஒரு உயிரினம் உயிர் வாழ்வதற்கான நரம்பு மண்டலம், உணவு குழல் மண்டலம், அடுத்து இனப்பெருக்க மண்டலம், ஆண் பெண், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ அந்த உயிரினம் என்ன பண்ணும் அப்படின்னா திரும்ப பெருசாக வளர்கிறதுக்கான எல்லாமே ஒரே இதில் இருக்கனால அதை எத்தனை துண்டாக வெட்டினாலும் என்ன பண்ண முடியும், அதால் திரும்பி இது பண்ண முடியும். அதை தான் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா மீண்டும் மீண்டும் காணப்படும் சில உறுப்புகள். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மெட்டாமெரிசம் அப்படின்ற மீனிங் சமகண்ட அமைப்பு, ஒரு சீரமைந்த உடற்கூறுபாடு அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. அடுத்து முதுகுத்தண்டு, ரொம்ப முக்கியமான ஒரு வகைப்பாட்டில் இது ஒரு ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா முதுகுத்தண்டு ஈஸியாக பார்த்துடலாம். ஒரு ஒரு உயிரினத்துக்கு பார்த்தோம்னா நடுவில் அதோட முதுகுப்புறத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ராடு இருந்துச்சு அப்படின்னா அது முதுகு நான் உடையவை, இல்லை அப்படின்னா அது வந்து முதுகு நான் அற்றவை அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ எக்ஸாம்பிள் முதுகு நான் அற்றவைக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், புழு சொல்லலாம், பூச்சி சொல்லலாம், அப்புறம் நம்ம நத்தைகள், அப்புறம் வேற என்ன நட்சத்திர மீன், அந்த லாஸ்டா சொன்ன எக்கினோடர்மாக்கு எக்ஸாம்பிள், அப்புறம் ஹைட்ரா, கடற்பஞ்சி, இவங்க எதுக்கு யாருக்குமே என்ன இல்லை முதுகுத்தண்டு இல்லை. இதுவே முதுகுத்தண்டு உள்ளவைனா யார் சொல்லலாம், மீன் எடுத்துக்கிட்டோம்னா அதுல நடுமுள் இருக்கு இல்லையா, அதுதான் முதுகுத்தண்டுன்னு அதுக்கு சொல்லுவோம். அடுத்து வந்துட்டு ஊர்வன இனத்துல பார்த்துக்கிட்டோம்னா ஒரு ஓனான், அதாவது ஓனான் அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதோட நடுத்தண்டு இருக்கும், அதாவது நடுவுல வந்து ஒரு எலும்பு கூடு இருக்கும். இப்போ பாம்பு இதெல்லாமே ஊர்வன இனத்தில் வந்துடும். அடுத்து ஏவ்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பறவைகள்லையும் முதுகுத்தண்டு இருக்கும். அடுத்து பாலூட்டிகள்னு சொல்கிற நாய், பூனை, அப்புறம் மனிதர்கள், நம்ம எல்லாத்துக்குமே என்ன இருக்குது, முதுகுத்தண்டு இருக்குது. அப்போ நாமெல்லாம் எதில் வந்துடுவோம், முதுகு நான் உள்ளவையில் வந்துடுவோம்.
ஸோ முதுகு தண்டு, முதுகு நான் என்பது மீசோடெர்மிலிருந்து பெறப்பட்ட தடி போன்ற ஒரு அமைப்பு ஆகும். மீசோடர்ம் அப்படிங்கிறது என்னது? நடு அடுக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த நடுப்படை அடுக்குல இருந்து உருவானது. இது சில விலங்குகள் தங்களுடைய கருவளர்ச்சி காலத்தின் போது முதுகு பக்கத்தில் உருவாகிறது. அதாவது கருவா உருவாகிறப்பே அதுவும் வளர ஆரம்பிச்சிடும். முதுகு நாணை கொண்ட விலங்குகளை முதுகு நான் உடையவை என்றும், எக்ஸாம்பிள் மீன்கள் முதல் பாலூட்டிகள் வரை. முதுகு நாணை கொண்டிராத விலங்குகளை முதுகு நான் அற்றவை என்றும், எக்ஸாம்பிள் துளையுடலிகள் போரிஃபெரால இருந்து கடைசியா நம்ம நட்சத்திர மீன் எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா, அந்த முத்தோலிகள் வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா முதுகு நான் அற்றவை. அதாவது இவன் வெர்டிபிரேட்டு, இவன் இன்வெர்டிபிரேட்டு அப்படின்னு சொல்லுவோம். இதை பொறுத்து வகைப்பாடு பண்ணலாம். அடுத்து விலங்குலக வகைப்பாடு, கிளாசிபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ். பொதுவான பண்புகளின் அடிப்படையில் விலங்குலகத்தில் பரவலான வகைப்பாடு கீழே படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா, அந்த நம்ம பார்த்த எல்லாத்தையும் வச்சு இவங்க எப்படி விலங்குலகத்தை பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்க நமக்கு காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா விலங்குலகுகள், விலங்குலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதை வச்சிருக்காங்க. விலங்குலகம் அப்படிங்கிறது என்னது? பல செல்களான உயிரினங்களை தான் நம்ம விலங்குகள் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் செல், டிஷ்யூ இல்லைன்னா உறுப்பு மண்டல அளவிலானது கட்டமைப்பு. சமச்சீர் அப்படின்னு சிமிட்ரி, ரெண்டா பிரிகிறது. ஸோ சீரா சமச்சீர் அற்றவை இருக்கு, ஆற சமச்சீர் இருக்கு, இரு பக்க சமச்சீர் இருக்கு. அடுத்து உடற்குழியில பொறுத்த வரைக்கும் உடற்குழி அற்றவை, உடற்குழியே இல்லாதது, போலி உடற்குழி உடையவை, உண்மையான உடற்குழி உடையவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நமக்கு கொடுத்துருக்க பைலத்தை பிரிச்சிருக்காங்க. என்னது? துளையுடலிகள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை, ஒரு செல்லால் ஆனது. அடுத்து குழியுடலிகள் என்னது? நிடேரியா அப்படின்னு சொல்லுவோம். குழியுடலிகளை நிடேரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் நிமட்டோசைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு செல்ஸ் இருக்கும். அது வந்து தன்னை தாக்க வர எனிமீஸையும் இல்லை இரையை பிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்டிங் செல்லா, கொத்தும் செல்களாக இங்கே வந்து ஆக்ட் பண்ணும். அடுத்து டீனோஃபோரா, இது எல்லாமே ஆரச்சமச்சீர். அடுத்து உடற்குழி அற்றவையில தட்டை புழுக்களும் ஒன்று. ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து நடு அடுக்கு முதல் முறையாக உருவாக ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறத்தில் வர உருளை புழுக்களில் வந்து போலி உடற்குழி இருக்கும். அதுக்கப்புறம் இருக்க எல்லாத்துக்கும் முதுகு நாடிகள் வரைக்கும், அதாவது வலைத்தசை புழுக்கள்ல இருந்து முதுகு நாடிகள் வரைக்கும் எல்லாமே உண்மையான உடற்குழி உடையவையா இங்க வந்து நிக்குது. ஸோ இது வரைக்கும் நாம பார்த்ததே இவங்க சின்னதா இங்க ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ முத்தோலிகள் அதனுடைய நிலையை பொறுத்து ஆர சமச்சீர் அல்லது இருபக்க சமச்சீரை வெளிப்படுத்துகிறது. வெவ்வேறு தொகுதியின் முக்கிய சிறப்பம்சங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த துளையுடலிகள்ல இருந்து இந்த துளையுடலிகள் குழியுடலிகள்னு சொல்லிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்ப 9, இந்த 9 இதையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா முதுகு நான் அற்றவைன்னு சொல்லுவோம். முத்தோலிகளுக்கும் வரைக்கும். இந்த அரை நாணிகள்ங்கிறது தனி ஒரு ஃபைலம். அப்புறம் முதுகு நாணிகள், முதுகு எலும்பு உடையவைய ஒரு பேரா பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 9 தொகுதிகளை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தொகுதி 1 யாரு? துளையுடலிகள். இந்த தொகுதியின் கீழ் வரக்கூடிய உறுப்பினர்கள் அனைத்தும் பொதுவாக கடற்பஞ்சுகளாக தான் இருக்கும். நார்மலா ஸ்பாஞ்சஸ் பார்த்தோம் அப்படின்னா அதோட உடல்ல எப்படி இருக்கும்? அங்கங்க ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு கார்ட்டூன்ல கூட ஸ்பாஞ்ச் பாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்டூன் வரும். அந்த கார்ட்டூன்ல பார்த்தோம்னா அந்த ஸ்பாஞ்சை சுத்தி இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஹோல்ஸ் இருக்கனாலதான் அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? துளை உடலிகள். துளை இருக்கக்கூடிய உடலை கொண்டிருக்கனால இதை நம்ம என்னன்னு சொல்றோம்? துளை உடலிகள் அப்படின்னு சொல்றோம். இவைகள் பெரும்பாலும் கடல் நீரில் வாழக்கூடியவை. பேர்லயே கடற்பஞ்சுன்னு சொல்லிட்டோம். ஸோ அது எங்க வாழும் அப்படின்னு பார்த்தோம்னா கடல்ல தான் இருக்கும். இது என்னது? இப்ப நம்ம நம்ம இப்ப இது வரைக்கும் கட்டமைப்புகள் எதை பொறுத்து வகைப்படுத்தலாம்னு பார்த்தோமோ அது எல்லாமே இந்த இடத்துல வரும். என்னது? ஃபர்ஸ்ட் சமச்சீரற்ற விலங்கு. இது ஒரு பழமை வாய்ந்த பல செல்களால் ஆன விலங்கா இருந்தாலும் இந்த செல்கள் தளர்வா இருக்கனால இத செல் அளவிலான கட்டமைப்புடையவை அப்படின்னு சொன்னோம். அடுத்து கடற்பஞ்சுகள்ல நீர்க்கடத்த அமைப்புன்னு சொல்லக்கூடிய வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இல்லைன்னா கால்வாய் அமைப்பு, கெனால் சிஸ்டம் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த கடற்பஞ்சுகள் ஒரே இடத்துல தான் இருக்கும், இதால நகர முடியாது. அப்போ ஒரே இடத்துல இருக்கிறப்ப அதோட கால்வாய் சிஸ்டம் சொல்லக்கூடிய கெனால் சிஸ்டம் வழியா தான் என்ன பண்ணும்? கடலோட தண்ணி உள்ள வந்து வெளியே போகும், அந்த துளைகள் வழியா. அப்படி உள்ள வர கடல் தண்ணியில இருக்க ஆக்சிஜன் இல்ல அதோட இறை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அது உடம்புல இருக்க கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்கிரீஷன் கழிவுகளை அந்த கடல் தண்ணி வெளியே போகுதுலயே அந்த பகுதி வழியா அனுப்பிடும். ஸோ இதுதான் இந்த கெனால் சிஸ்டத்தோட ஒரு முக்கிய இது. அப்ப இந்த துளையுடலிகள்ல இருக்கிற ஒரு தனித்துவமான பண்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கால்வாய் அமைப்பு.
அந்த துளையை தான் நம்ம இங்க என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஆஸ்டியா அப்படின்னு சொல்றோம். இந்த ஆஸ்டியா எனப்படும் சிறு துளைகளின் வழியாக வெளிப்புற நீர் உள்நுழைந்து ஸ்பாஞ்சோசீல் எனும் மைய குழியை அடைகிறது. அதாவது இதோட அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளவர் வாஷ் ஸ்பாஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்க்க வந்து ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரியே இருக்கும். இந்த இடத்துல வந்து குட்டி குட்டி துளைகள் இருக்கு அப்படின்னா இந்த துளைகள் வழியா அந்த தண்ணியால் வந்து இந்த இருக்க கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பை தான் என்னன்னு சொல்லுவோம், சீல் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி உடற்குழி அப்படின்னா அதை சீலோம்னு சொன்னோம். ஸோ இங்க நடுவில் இருக்க கேப்பை தான் நம்ம இங்க என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஸ்பாஞ்சோசீல் அப்படின்னு சொல்றோம். ஸ்பாஞ்சோசீல் வழியா வந்து இது வழியா வெளியே போயிடும். ஸோ பின்னர் இங்கிருந்து ஆஸ்குளம் வழியாக தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இந்த இடத்த தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஆஸ்குளம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஆஸ்டியா வழியா தண்ணி உள்ள வந்து ஃபர்ஸ்ட் ஆஸ்டியா வழியா தண்ணி உள்ள வருது, ஸ்பாஞ்சோசீலை ரீச் பண்ணுது, அங்கிருந்து ஆஸ்குளம் வழியா வெளியேற்றப்படுகிறது. இந்த நீர்க்கடத்து அமைப்பானது உணவு சேகரிப்பு, சுவாச பரிமாற்றம் மற்றும் கழிவுகளை வெளியேற்றுவதற்கு நம்ம சொன்னதுதான், உணவு சேகரிப்பு, சுவாசம் மற்றும் கழிவுகளை வெளியேற்றத்திற்கு உதவுகிறது. இதுல இருக்க குயனோசைட்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல்லு, இதை காலர் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கழுத்துப்பட்டை செல்கள். அப்ப குயனோசைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய செல்களுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கழுத்துப்பட்டை செல்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சிறப்பு தன்மை கொண்ட கசையிலை செல்கள் ஸ்பாஞ்சோசீல் மற்றும் கால்வாய் பகுதிகளில் பரவி காணப்படுகின்றன. ஸ்பாஞ்சோசீல் என்னது, நடுப்பகுதி மற்றும் கால்வாய் பகுதிகளில் பரவி காணப்படும். இதிலுள் உள் செரிமானம், அதாவது இன்ட்ரா செல்லுலார் டைஜஷன் நடைபெறும். நார்மலா உள் செரிமானம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு செல்லுக்குள்ள அந்த செரிமானம் நடைபெற்றுச்சு அப்படின்னா அந்த செரிமானத்துக்கு பேரு செல் உள் செரிமான மண்டலம். இல்ல செல்லுக்கு வெளியே அந்த செரிமானம் நடைபெற்றுச்சு அப்படின்னா அது வெளி செல் செரிமான மண்டலம், எக்ஸ்ட்ரா செல்லுலார் டைஜஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஸ்பிக்யூல்ஸ் அல்லது ஸ்பாஞ்ச் நார்களால் ஆன சட்டகம் இதன் உடலுக்கு உறுதுணையாக உள்ளது. இப்ப அந்த ஸ்பாஞ்ச் வந்து அதுக்குன்னு ஒரு ரிகிடிட்டியோட இருக்குது இல்லையா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதோட உடம்பு ஃபுல்லா பார்த்தோம்னா ஸ்பிக்யூல்னு சொல்லக்கூடிய ஒரு கொக்கி மாதிரி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அப்புறம் ஸ்பாஞ்சின் நார்கள் அப்படின்னு சொல்றது, ஸ்பாஞ்சின்ங்கிறது ஒரு புரதம், அந்த புரதத்தால ஆன நார்கள் அப்படியே அங்கேயும் இருக்கனால அந்த ஸ்பாஞ்சுக்கு ஒரு அமைப்பை கொடுத்து அது ஸ்டெடியா இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இதன் உடலுக்கு உறுதுணையாக உள்ளன. பாலின உறுப்புகள் தனித்தனியாக காணப்படுவதில்லை. அதாவது இருபால் உயிரிகள், அதாவது முட்டைகள் மற்றும் விந்தணுக்கள் ஒரே தனி உயிரியில் இருந்து உருவாக்கப்படுகின்றன. ஹெர்மாப்ராடைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெர்மாப்ராடைட் அப்படின்னா இருபால் உயிரி. இருபால்னா ஆண் மற்றும் பெண் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியான உயிரினங்கள் இருக்காது. இப்ப ஆண் பெண் தனித்தனியா இருந்தா இது ஆண் இது பெண்ணுன்னு சொல்லுவோம். இது வந்து இருபால் உயிரிகள், அதாவது ஆண் இதுல உருவாகிற விந்தணுக்களும் பெண் இதுல உருவாகிற முட்டைகளும் ஒரே ஒரு தனித்த உயிரில உருவாக்கப்படுது அப்படின்னா அது பேரு இருபால் உயிரிகள், ஹெர்மாப்ராடைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதோட பேரு. அடுத்து இது வந்து பாலின உறுப்பு. இதுவே பாலிலா இனப்பெருக்க முறையில எப்படி இது பெருசாகும் அப்படின்னு பார்த்தோம்னா துண்டாதல் என்ற முறையின் மூலம் பாலிலா இனப்பெருக்கமும் கேமிட் உருவாக்கம் என்ற முறையில பாலின இனப்பெருக்கத்தின் மூலமும் கடற்பஞ்சுகள் இனப்பெருக்கத்தை மேற்கொள்கின்றன. துண்டாதல் அப்படின்னா என்னன்னா இந்த ஸ்பாஞ்ச் கடற்பஞ்சு இருக்கு இல்லையா, அதோட உடலோட ஒரு பகுதி கொஞ்சம் துண்டாகி கீழே விழுந்தா கூட அந்த துண்டு வளர்ந்து ஒரு முழு கடற்பஞ்சா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து உட்கரு உறுதல், இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் வகையில கருவுறுதல் நிகழ்கிறது மற்றும் மறைமுகமான வளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. மறைமுகமான வளர்ச்சி அப்படின்னா என்னன்னா இப்ப பாலின பெருக்கம் மூலமா விந்தணு மற்றும் கருமுட்டை என்ன பண்ணுதா, உள் கருவுறுதல் நடைபெறுது. அதாவது அதோட உடலுக்குள்ளேயே கருவுற்றுதான் அந்த செல்கள் வந்து வெளியே வருது அப்படின்னு சொல்றாங்க. அததான் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். அதுவே வெளியே வந்து கருமுட்டையும் விந்தணுவும் கருவுற்றா அது வந்து என்ன சொல்லுவோம், எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், வெளி கருவுறுதல்னு சொல்லுவோம். இந்த கருவுறுதல் நிகழ்ந்ததுக்கு பின்ன அந்த கருமுட்டையில இருந்து வெளிவரக்கூடிய உயிரினம் அதோட அம்மா பெற்றோரை ஒத்து இருந்தது அப்படின்னா அது பேர் என்னன்னு சொல்லுவோம்னா நேர்முக வளர்ச்சின்னு சொல்லுவோம். இல்ல அப்படி அதனால அவங்க அம்மா அப்பாவை ஒத்துராம ஒரு லார்வா ஸ்டேஜ், புழுக்கள் நிலை, ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கும், ஒவ்வொரு புழுக்களா மாறி கடைசியா தான் அவங்க அடல்ட் ஸ்டேஜை காமிக்கும், அதாவது பெற்றோரோட
அந்த அமைப்புக்கு வரும். அது பேரை தான் நம்ம மறைமுக வளர்ச்சின்னு சொல்றோம். ஒரு லார்வா நிலையை கொண்டுள்ளது. இது உருவ அமைப்புப்படி முதிர்ச்சி அடைந்த கடற்பஞ்சுகளிலிருந்து வேறுபடுகின்றன. ஏன் இதை மறைமுகமானது அப்படின்னு சொல்றோம்னா, இதோட உருவமைப்பு முதிர்ச்சி அடைந்த, அதாவது அடல்ட் ஸ்பான்சஸ்ல இருந்து பார்க்குறப்ப வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டுகள் என்ன சொல்லலாம் இந்த துளையுடலிகளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சைகான் அப்படின்னு சொல்லக்கூடியது, சைகான், அது பேரு ஸ்கைபா அப்படின்னு சொல்லலாம். ஸ்பாஞ்சில்லா நன்னீர் கடற்பஞ்சி, யூஸ்பான்சியான்னு சொல்றது பாத் ஸ்பாஞ்ச் குளியர் கடற்பஞ்சி அப்படின்னு சொல்லி இதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதையும் நம்மளோட எக்ஸாம்ல ஸ்பாஞ்சில்லா அப்படிங்கிறது என்னது, நன்னீர் கடற்பஞ்சா, கடல் நீர் கடற்பஞ்சா, குளிர் கடற்பஞ்சான்னு நமக்கு கேட்கலாம். ஸோ இதுக்கான இன்னொரு பேரையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சைகான் அப்படின்னா ஸ்கைபா அப்படின்றது. இப்போ நம்ம முதல் தொகுதியான துளையுடலிகளை பார்த்துட்டோம். அடுத்து இரண்டாம் தொகுதியை நம்ம பார்க்க போறோம். இங்க நமக்கு துளையுடலிகளுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. சைகான் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கும். இதை சுத்தி என்ன இருக்கு அப்படின்னா துளைகள், ஆஸ்டியா. இந்த குட்டி குட்டியான டாட்ஸ் இருக்கிறது வந்து பிளாக் டாட்ஸ் வந்து எதை குறிக்குது அப்படின்னா அதுல இருக்க துளைகளை குறிக்குது. ஸோ இந்த துளைகள் வழியா தண்ணி உள்ள போயிட்டு வெளியே வரும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது சைகான், இது ரெண்டாவது வந்து யூஸ்பான்சியா, இந்த மூணாவது வந்து ஸ்பான்சில்லா அப்படின்னு சொல்றாங்க, ஸ்பான்சில்லா. அடுத்த தொகுதி பார்த்தோம்னா குழி உடலிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிடேரியன்ஸ், நிடேரியா அப்படின்னு சொல்லலாம். குழி உடலிகள் பேர்லயே என்ன இருக்கு, குழி உடலிகள், அதாவது அதோட உடல்ல குழி இருக்கும், அதனாலதான் இதை வந்து என்னன்னு சொல்றாங்க, குழி உடலிகள் அப்படின்னு சொல்றாங்க. இவைகள் பெரும்பாலும் கடல் நீரில் வாழக்கூடிய ஒரு நீர்வாழ் உயிரினங்கள். ஓரிடத்தில் ஒட்டியோ ஒட்டாமலோ தன்னிச்சையாக தனித்து நீந்தியோ காணப்படுகின்றன. இப்ப எக்ஸாம்பிள் ஜெல்லி ஃபிஷ் அதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா, ஜெல்லி ஃபிஷ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஆரிலியான்னு சொல்லுவாங்க, சயின்டிஃபிக் நேம் ஆரிலியா. இந்த ஜெல்லி ஃபிஷஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா கடல் நீர்ல இருக்கும், ஆனா என்ன பண்ணும், தன்னிச்சையா அங்கங்க அது வந்து தனித்தனியா நீந்திட்டு இருக்கும், குரூப்பா இருக்காது. இவைகள் ஆர சமச்சீருடைய, அதாவது ஜெல்லி ஃபிஷ் பார்க்க அதோட தலை எப்படி இருக்கும், நல்லா ரவுண்டா இருக்கும். அப்ப ரவுண்டா இருக்கிறது எல்லாமே ஆர சமச்சீருடையது அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்து நிடேரியா அப்படின்ற பேர் எதுக்கு வந்துச்சு அப்படின்னா, இதன் உடல் நீட்சிகள் மற்றும் உடலில் இருக்கும் நீடோசைட்டுகள் அல்லது நிடோபிளாஸ்டுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீடோசைட்டுகள் அல்லது நிடோபிளாஸ்டுகள்னு சொல்லக்கூடிய ஒரு நிமட்டோசிஸ்ட், அந்த கொட்டும் செல், அதோட பேரு கொட்டும் செல்கள், இதிலிருந்து பெறப்பட்டது. அதாவது இந்த குழியுடலிகள் இருக்கு இல்லையா, இந்த குழியுடலிகளோட உடல்ல பார்த்தோம் அப்படின்னா நீடோசைட்ஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா நிமட்டோசைட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொட்டும் செல்கள், அதாவது இதுதான் அந்த நீடோபிளாஸ்ட்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்குள்ள பாருங்க அதோட பவுச் மாதிரி இருக்கும். இந்த பவுச்சுக்குள்ள ஒரு இரிடேட்டடான ஒரு லிக்விடு, அதாவது இது எந்த உயிரி மேல படுதோ அந்த உயிரிக்கு வந்து இரிட்டேட்டபிளா இருக்கும். ஸோ அந்த உயிரி அந்த இடத்துல இருந்து ஓடிடும். இப்போ ஒரு வேளை யாராவது இந்த குழியுடலிகளுக்கு இப்போ ஜெல்லி ஃபிஷ்ஷை எடுத்துக்கிறோம், அது எப்போ என்ன சொல்றது, ஒருத்தங்களை பார்த்து டிஸ்டர்ப்ட் ஆகுதோ அப்போ என்ன பண்ணுன்னா அதோட ஜெல்லி ஃபிஷ்ல இருந்து அந்த நிமட்டோசைட்ஸ் வெளியே வரும். அப்போ வெளியே வரப்போ இந்த பேக் என்ன ஆகுனா எஜெக்ட் ஆகி இந்த இது இருக்கு இல்லையா, இந்த ஷார்ப் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பைக்கு, இது ஊசி மாதிரி அந்த ஆப்போசிட்ல வர விக்டமை குத்திடும். அந்த குத்துறதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கொட்டும் செல்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ நீடோபிளாஸ்டுக்கு இன்னொரு பேர் என்ன, கொட்டும் செல்கள். இந்த கொட்டும் செல்கள் வந்து குத்துனோட என்ன ஆகுனா இது அப்படியே நகுந்துரும். இந்த பேக்ல இருக்கிறது இது நகுந்து இங்க இருக்க அந்த ஃப்ளூயிட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த விக்டம்குள்ள போகும். ஸோ அவங்களுக்கு என்ன ஆகும், ஒரு வகையான இரிட்டேஷன் ஏற்படலாம், இல்லை இது வந்து என்ன சொல்றது டெத்து கூட ஆகலாம், அந்த அளவுக்கு இருக்கும் அதோட அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிடை பொறுத்தது. ஸோ ஊன்றுதல், பாதுகாப்பு மற்றும் இரையை பிடிப்பதற்காக இந்த நீடோபிளாஸ்டுகள் பயன்படுத்துகின்றன. எதுக்காக, பாதுகாப்பு. அதாவது இப்போ சொன்னோம் இல்லையா, ஏதாவது விலங்குகள் வந்து அதை பயன்படுத்துது இல்லை டிஸ்டர்ப் பண்ணுதுன்ற சமயத்தில் பாதுகாப்புக்காக, இல்லை இரையை பிடிக்கிறதுக்காக, இல்லை ஊன்றுதலுக்காக, இல்லை வேற எதையாவது பிடிச்சி இப்போ திடீர்னு அலை வேகமாக வருது, வேற எதையாவது பிடிச்சி அது ஸ்ட்ரெயிட்டாக நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீடோபிளாஸ்டுகளை இதை பயன்படுத்துது. நிடேரியாக்கள் திசு அளவிலான கட்டமைப்பு, அதாவது ஃபர்ஸ்ட் கடற்பஞ்சை விட்டு அடுத்து செல் அளவிலானதுல இருந்து அடுத்த அமைப்பு திசு அளவிலான கட்டமைப்பு. இதுல வந்து பார்த்தோம்னா ஈரடுக்குகள் தான் இருக்கு. இவைகள் மைய கேஸ்ட்ரோவாஸ்குலார் குழியுடன் ஒற்றை திறப்பை அதன் வாய்ப்பகுதியில் திறக்கிறது. இது ஹைப்போஸ்டோம் என்று அழைக்கப்படுகின்றது. ஹைப்போஸ்டோம் அப்படிங்கிறது இங்க எதை சொல்றாங்கன்னா, நடுவுல அந்த குழியுடலிகள்னு சொன்னோம் இல்லையா, அந்த குழிகளை தான் ஹைப்போஸ்டோம் அப்படின்னு சொல்றாங்க. செல் வெளி செரித்தல் அல்லது செல் உள் செரித்தல், இது ரெண்டு வகையிலையும் செரித்தல் நடைபெறது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குழியுடலிகள். ஏன் அப்படின்னா குழியுடலிகள்ல குழி இருக்கும். ஸோ அதுல வெளிச்செரித்தலும் நடைபெறலாம், உள்செரித்தலும் நடைபெறலாம். சில நிடேரியன்கள்ல எடுத்துக்காட்டாக பவளங்கள்னா என்ன, கோரல்ஸ், பவள பாறைகள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கோரல்களும் எதுக்குள்ள வரும் அப்படின்னா இந்த குழியுடலிகளோட தொகுதிக்குள்ளதான் வரும்.
இதுல கால்சியம் கார்பனேட்டால் ஆன சட்டகம் காணப்படுகிறது. இந்த நிடேரியாக்கள் பாலிப் மற்றும் மெடுசா அப்படின்ற 2 அடிப்படை உடல் அமைப்பை கொண்டுள்ளது. பாலிப் மற்றும் மெடுசா அப்படின்ற உடல் அமைப்பு. இந்த பாலிப் அண்ட் மெடுசா இது ரெண்டும் தான் என்னதுன்னா அதோட அடிப்படை உடல் அமைப்பு. இந்த மெடுசா என்னவா ஆக்ட் பண்ணும் அப்படின்னா அதோட கேமெட்ஸா ஆக்ட் பண்ணும். அதாவது கேமெட்டுகளை உருவாக்குதல் இல்ல வேற இடத்துக்கு கொண்டு போறது அந்த மாதிரியான வேலைகள். இந்த பாலிப் அப்படிங்கிறது ஒரு குழல் வடிவ அமைப்புடன் ஒரு இடத்துல நிலையா ஒட்டி வாழும் தன்மையுடையது. எக்ஸாம்பிள் ஹைட்ரா மற்றும் ஆடம்சியா அப்படின்னு சொல்ற இது ரெண்டும். பாலிப் அப்படிங்கிறது என்னது ஒரு இடத்துல நிலையா இருக்கும். ஆனா மெடுசா அப்படிங்கிறது என்ன சொன்னா கேமெட். இது வந்து பார்க்க அம்பர்லா ஷேப்டு அதாவது குடை வடிவத்துடன் ஆரிலியா மற்றும் ஜெல்லி மீன்கள் போல் நீந்தி திரியும் தன்மையுடையவை. மேற்கூறிய 2 வடிவங்களிலும் காணப்படும் சினிடேரியன்கள் சந்ததி மாற்றங்கள் மெட்டாஜெனிசிஸ் கொண்டுள்ளன. அதாவது பாலிப்புகள் பாலிலா இனப்பெருக்கத்தின் மூலம் மெடுசாக்களை உருவாக்குகின்றன. அந்த மெடுசாக்கள் இனப்பெருக்கத்தின் என்ன இனப்பெருக்கம் பால் இனப்பெருக்கத்தின் மூலம் பாலிப்புகளை உருவாக்குகின்றன. எக்ஸாம்பிள் ஒபிலியா. ஒபிலியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஒபிலியாவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பூ வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இப்படி ஒரு பூ மாதிரி தான் இருக்கும் ஒரு மொட்டு. இப்போ இந்த மொட்டு என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் இப்படி அதை சுற்றி என்ன இருக்குன்னா டென்டக்கல்ஸ் மாதிரி இருக்கும். இதுதான் பாலிப்புன்னு சொல்றாங்க. இந்த பாலிப்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரே இடத்துல ஒட்டி வாழக்கூடிய இந்த பாலிப்ஸ் பாலிலா இனப்பெருக்கம் மூலமா என்ன பண்ணுதுன்னா அதோட உடல்லையே அதோட மொட்டு இருக்கு இல்லையா அதை சுற்றி வந்து ஒரு ரவுண்டா இருக்கும். இதுதான் இந்த மெடுசான்னு சொல்றது. இந்த மெடுசாவை பாலிலா இனப்பெருக்கம் மூலமா உருவாக்கும். இந்த மெடுசா கொஞ்சம் மெச்சூர் ஆனோன்னு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாலிப்ல இருந்து நகர்ந்து தனியா நீந்தி போயிட்டு வேற இடத்துக்கு போய் எங்க வந்து விடுதோ கடல் தண்ணியில எந்த தரையில போயிட்டு தொடுதோ அந்த இடத்துல என்ன பண்ணும் பால் இனப்பெருக்கம் மூலமா யாரை உருவாக்கும் இந்த ஒபிலியாக்கள் அதாவது முழு தாவரத்தை உருவாக்க ஆரம்பிச்சிட்டோம். அது திரும்ப மெடுசாவை உருவாக்கும். அது திரும்ப ஒபிலியாவை உருவாக்கும். இப்படி மாத்தி மாத்தி உருவதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் மெட்டாஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த இடத்துல நம்ம இதுக்கான இது கொடுத்துட்டாங்க ஸ்ட்ரக்சர்ஸ். ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ஸ்ரீலன்ட்ரேட்டாவோட எடுத்துக்காட்டா ஆரிலியா ஜெல்லிஃபிஷ், அப்புறம் ஆடம்சியான்னு சொல்லக்கூடிய ஹைட்ரா, பாலிக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா இதோட உடல்ல பார்த்தோம்னா இந்த மாதிரி உடற்குழி இருக்கும். இதுதான் உடற்குழி அதோடது. ஸோ இந்த மாதிரி உடற்குழிகளை உடையறதுனால இதை என்னன்னு சொல்லிட்டோம் உடற்குழி உடையவை அப்படின்னு சொல்லிட்டோம். இதுக்கான எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைசாலியா. இந்த ஃபைசாலியா என்ன சொல்லுவோம்னா போர்த்துகீசிய போர் வீரன்னு சொல்லுவோம். ஏன்னா அதோட ஷேப் பார்க்க அப்படி இருக்கும். அடுத்து ஆடம்ஷியா அப்படிங்கிறது கடல் சாமந்தி சி அனிமோன். அடுத்து பென்னாட்டுல்லா பேர்லே பெண் இருக்கா ஸோ இது கடல் பேனா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கேர்கானியா அப்படிங்கிறது கடல் விசிறி சி ஃபேன் மற்றும் மியான்ட்ரினா அப்படிங்கிறது மூளை பவளம் பார்க்க வந்து மூளை மாதிரியே இருக்கும். அதனால இதை மூளை பவளம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து யாருக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோம்னா குழி உடலிகளுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்த தொகுதி டீனோஃபோராவை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.